இந்த ஆடியோ லைன்ஸ் வேற லெவலுக்கு இருக்க போகுது பாருங்க. சரி நீங்க பாட ஒரு ஹம் பண்ண இதெல்லாம் ചെമ്മീൻ ചാടിയാൽ മുത്തോളം പിന്നീൻ ചാടിയാൽ ചത്തോളം ചുമ്മാ നോക്കാതെ ടൈം കളിക്കാൻ നിൽക്കാതെ കളിവേഷം പോയടാ വേഷം മാറടാ മലയാറ്റു പള്ളിയിലും കുരിശും കുളനീരാ മല പോലെ വന്നത് പോലെ കാരണടാ ചുമന്തിനും മഴ കൊടിക്കും കൊടിയോ തകരെ എന്റെ മേടത്തെ இந்த பண்ண ஜிமிக்கி கமல் பாடுவோம், நம்ம படத்தோட பாட்டும் பாடுவோம் கண்டிப்பா. அண்ட் டெஃபினெட்லி ஒரு வார்த்தை சொல்ல மிஸ் பண்றாங்க. இந்த க்ரூ, ஈச் அண்ட் எவ்ரிபடி இந்த டீம் சோ சப்போர்ட்டிங். ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் அவரோட அந்த வேவ் லெங்க் அப்படியே கிடைச்சதுக்கு மாதிரி ப்ரோ பண்ணுங்க ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ, எல்லாமே ஒரு கூல் ஆட்டிடியூட் தான் எல்லாருக்கிட்டையும் இருந்தது. ஸோ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் that is the result which I have given to all of you. இந்த மாதிரி ஒரு கூல் அட்மாஸ்பியர்ல ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்டுக்கு எவ்வளோ கிரியேட்டிவிட்டி கிடைக்குமே. ப்ரெஷர் போடும்போது தான் எல்லாமே ஃபம்பிள் ஆகும். பட் I was so happy to work this project. Once again, I am thanking Naveen for this. ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം പിന്നീൻ ചാടിയാൽ ചട്ടോളം ചുമ്മാതാൻ നോക്കാതെ പയം കളിക്കാൻ നിൽക്കാതെ കളിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ മലയാറ്റു പള്ളിയിലൊരു കുരിശും കുടനീരാൻ മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ ചെന്നം പിന്നും ചെല്ലം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ എന്റെ മേട ജിമിക്കി കമ്മൽ എന്റെ പെണ്ണ കൊണ്ടുപോയി എന്റെ പെണ്ണെ ബ്രാണ്ടി കുപ്പി എന്റെ അമ്മ കുടിച്ച് തീത്തേ. ரோபோ வரும்போது அவங்களே கொஞ்சம் கூட்டம் வந்துருக்கலாம்ல. பிரியங்கா தான். ஆமா சார், ஒரு சாங் மிஸ் பண்ணிட்டீங்களா படத்துல? அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், இந்த லவ் சாங் இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ அது உங்களுக்கு ஒரு 2 லைன்ஸ் உங்களுக்கு பாடுறேன். ஒரு கண்ணால பார்க்கும் முன்னால வீசும் காத்தெல்லாம் சிறிய கரையா பேசமாக சேர்ந்து பெண்ணாக நானும் கஞ்சேரி தேங்காக்க பறையா அஞ்சாறு வாரமா மந்தார நீகனா சஞ்சார நாடுவே இதுதான் இதுவா ஏமாறுதான் போவா மனசுப்படி செய்யும் காதல் தந்திரமா என் மந்திரக்குனாலே என் மந்திரக்குனாலே என் வானம் எல்லாம் இப்போ சொத்துனாலே. ரொம்ப சின்சியரா ஒரு விஷயம் சொல்றேன். நவீன் ப்ரோ has acquired my heart because எனக்கு ஒரு தம்பி இருக்கு, அதோட சின்ன தம்பி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு கிடைச்சது. ஸோ ஐம் so happy. He is like own brother to me. Thank you so much. இல்ல வந்த உடனே ஜெனரலா பார்த்திபன் சார் அப்படின்ட்டீங்களே, அது இயல்பா வருது. சோ இந்த மேடையில பார்த்திபன் சார் அவர் வந்து நம்ம படத்துக்காக பேசியிருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னோடனே சிரிக்கிறீங்க, வணக்கம்னு திரும்பி சொல்லணும். பரவாயில்ல, நீங்க திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு, அதனால முன்னாடியே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தோட பேரு சொட்ட சொட்ட நினையுது. ஆனா படத்துல உங்களை எங்கேயுமே நினைய வைக்காது. சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. ஜாலியா இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க. நீங்க வந்தவங்களோடய போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். இதுதான் இந்த மனுஷன் கிட்ட பிடிச்சது. அவருக்கு பெரிய மீட்டர் வேணாம் வேணாம் வாங்க அப்படின்னாரு. அப்படியா எங்க இயக்குனர் சொல்லிட்டாருன்னா தட்டுறதுக்கு ஒண்ணு இல்ல. கடைசியா ஒரே ஒரு விஷயம் பேசணும். அதை நான் அண்ணன் கிட்ட எம்மோட வயசுல பேசுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன்ஸ், ஆடியோ லான்ச்ல அடுத்த வாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்தேன். பேச வச்சுட்டீங்க, என்ன பரவாயில்ல. அண்ட் இந்த திரைப்படத்தை
இங்க வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது நடந்தாலே போதும். ஏன்னா யாரோ பேசும்போது கேட்டேன், 1,00,000 பேர் தேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தேட்டருக்கு வந்து பாருங்க, ஓடிடியில வந்தாலும் பாருங்க, ஓட்டி பாருங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது எங்களுக்காக சொட்ட இதை பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். என்ன நல்லா இருக்கீங்களா? நான் கூட உங்க எல்லாரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாத வாலி பசங்களா ஜோரா ஒருத்தர கையை தட்டுங்கய்யா. பங்கு படம் வேற லெவல்ல வந்திருக்கு. சொட்ட நினையுது. வரட்டுமா? பாய். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட நனையவில்லை, கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். பின்னாடி என்ன சொன்னாங்கன்னு மாஸ் காட்டவிருக்கும் அந்த படத்தை நாங்களும் பார்க்க அவளோடு இருக்கிறோம். கலையின் காதலன் கமலஹாசன் ஆர்வலன் காமெடியிலிருந்து வில்லனாக கலக்கவிருக்கும் ரோபோ சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் திரும்பி இருக்கோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இந்த திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குநருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டா இருக்கவங்க எப்பவுமே குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் ஃபார் மீ, அதையும் சொல்லிடுறேன். குழந்தை மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்தை மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகா தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாள் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலேயே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணு கிடைச்சிருச்சா? என் ஜாதிக்கார படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம். முழுக்க நகைச்சுவை தான். நீங்க வந்து ஒரு கேபிஐ எபிசோடு எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்துல ஒட்டுமொத்த கேபிஐயும் வந்து இந்த படத்துல பார்க்க போறீங்க. அதனாலதான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனா இவ்வளவு தூரம் கைதட்டி ரசிச்சு சிரிச்சது ரீசெண்டா இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலபொருள் மேடையா மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எஸ்ஆர்னோ, தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போது வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல பேசிட்டு போவாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக, அவ்வளவு அற்புதமான தமிழ்ல இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையா இருக்கும். உண்மையிலேயே உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம்னா. முதல்ல வந்து ஹீரோவை பத்தி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்ப தன்னுடைய இமேஜை உடைச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்ல படத்துல நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு திரை சபையில அதே கெட்டப்ல வந்து நான் உட்காரன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருமணசாரியார் உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்துல வந்து எப்படி கோமணத்தோட நடிச்சாரோ அவ்வளவு பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்ல வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்ல தான் நடிச்சிருக்கேன். ஏன் அவர் நார்மல் கெட்டப்ல கூட வந்திருக்கலாம், ஆனா இந்த கெட்டப்ல தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தாரு பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் மிகப்பெரிய மேடைக்கு இந்த நிறைய மேடை கொண்டு போகும்போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த தயாரிப்பாளர்
கேபி ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதம், ரொம்ப டிஃப்ரெண்டான வாய்ஸ் எல்லாம் பேசக்கூடியவர். அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த், அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகன் அப்படியே நேரில் கொண்டாந்துடலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர். கூடிய விரைவில் நான் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னும் ஒரு 4-5 மாசம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போறேன். அதுல வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. இப்போ நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு? எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான்.